அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்தில் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லா என்று ஒரு இடத்தில் சொல்லுவார். மாதங்கள் 12. மாதங்கள் 12 என்பது வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலேயே அல்லாஹ் திட்டமிட்டு விட்டான், தீர்மானித்து விட்டான். இந்த 12 தான் மாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபி மாதம் எடுத்தாலும் 12 தான், ஆங்கில மாதத்தை எடுத்தாலும் 12 தான். இந்து மத சகோதரர்கள் தமிழ் மாதம் தை சொல்கிறாங்கல்ல, சித்திரை, அதுவும் 12 தான். யாரும் 12க்கு மீது தெலுங்கில் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் 12 தான். ஆக யாருமே இந்த 12 மீது யாருமே சொன்னதில்லை. இஸ்லாமிய விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 விஷயங்கள் என்ற அடிப்படையிலே நிறைய தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாதங்களை எடுத்துக்கிட்டால் 12 தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைங்க தான் இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ராயில் இஸ்ரவேலன்னு சொல்கிறோம்ல, இஸ்ரேல் யூதர்கள். இந்த யூதர்கள் என்பவர்கள் யாருடைய பாரம்பரியம் அப்படின்னா யாக்கூப் நபியினுடைய 12 பிள்ளைகளுடைய வாரிசுகள் தான் யூதர்கள், இஸ்ராயில். யா பனி இஸ்ராயில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் 3 இடத்துல சொல்லி காட்டுறான். இஸ்ரவேலர் இஸ்ராயிலுடைய பிள்ளைகளே, யாக்கூப் நபியின் பிள்ளைகளே. ஏன்னா யாக்கூப் நபி பேர் தான் இஸ்ராயில். யாக்கூப் நபியினுடைய வாரிசுகளே. யாக்கூப் நபியுடைய வாரிசுகள் யார்? 12 பேர். யாக்கூப் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன் ஷரீஃபில். யூசுப் சூராவில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 11 நட்சத்திரங்கள் அவங்களுக்கு சுஜூது செய்வதை பார்த்தாங்க. 11 அவங்களோடு சேர்த்தா 12 ஆச்சு. இந்த 12 பிள்ளைங்க தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாரிசுகளாக இருந்தாங்க. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் நபி, மற்றவங்க யாரும் நபி கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லி காட்டும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு அந்த தீகு என்ற ஒரு மைதானத்தில் இருக்கும் பொழுது தண்ணி தேவைப்பட்டது அவங்களுக்கு. 6 லட்சம் பேர் இருந்தாங்க. 6 லட்சம் பேரை கூப்பிட்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க நைல் நதியை கடந்து. அந்த 6 லட்சம் பேரும் 12 பிள்ளைகளுடைய வாரிசுகளாக இருந்தாங்க. 50,000. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான் தண்ணி தேவை அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் இவங்க தண்ணி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால் உங்கள் கையில் ஒரு தடி இருக்கா என்ன? ஃபன் ஃபஜர இரிஸ்ஸஸ்கா மூசா லி கௌமிஹி. நபியே, நீங்கள் நினைத்து பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தினர்கள் தண்ணி தேடிய பொழுது நாம் அவங்கள பார்த்து என்ன சொன்னோம்? ஃபன் ஃபஜரத்து மின் ஹுஸ்னத்தா அஷரத்தா. என கல்லில் அடிங்க. இப்போ கல்லில் பாறையில் போர் போட்டால் தண்ணி வராது, பாறை பவுடராக தான் வரும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செய்தான், உங்கள் கம்பை கொண்டு ஒரு பாறையில் அடிங்கன்னு சொன்னால் 12 ஊற்றுகளாக ஊற்று கிளம்பியதுங்கிறான். ஏன் அதை 13 இருக்க வேண்டியதானே? ஏன் 10 இருக்க வேண்டியதானே? ஏன் அந்த 12 ஊற்றும் நல்லா சொல்லி காட்டுறான் அப்படின்னா 12 பிள்ளைங்களுடைய வாரிசுகள் இருந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஊற்று. ஆக அந்த விஷயத்தை சொல்லும் பொழுதும் குர்ஆன் இந்த 12 ஊற்றை நமக்கு 12ஐ நமக்கு மென்ஷன் பண்ணுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சஹாபாக்களுடைய நட்சத்திர சஹாபாக்கள் 10 சஹாபாக்கள். அவங்க தான் ஸ்டார் சஹாபாக்கள்ங்கிறதே விஐபிகள் தான். அதுலேயும் சிறப்புக்குரியவங்க எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள். அமைச்சர்லேயும் ரொம்ப நிதி அமைச்சர் ரொம்ப கூடினவர்னு சொல்கிறோமா இல்லையா?
அதே மாதிரி சஹாபாக்கள்லேயே நம்பர் 1 சிறப்புக்குரியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள், அதுக்கடுத்து 10 சஹாபாக்கள் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த 313 சஹாபாக்களுக்கு எப்படி சொர்க்கத்தினுடைய சீட்டு கிடச்சதோ இதே மதிப்பு மதீனாவினுடைய நட்சத்திர சஹாபாக்கள் இருந்தாங்க. மதீனாவுடைய தலைவர்கள் 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? மதீனா அன்சாரிகளின் மந்திரிமார்கள் என்று பேர் அவங்களுக்கு. இந்த மந்திரிமார்கள் 12 பேர் தான். அதுக்கு அரபியில் மந்திரின்னு தமிழில் சொன்னால் புரியுது. அரபியில் என்ன சொல்லுவாங்க? நுக்கபாக்கள், விஐபிகள், சிறப்புக்குரியவர்கள், லீடர்ஸ். மதீனா அன்சாரி சஹாபாக்களுடைய லீடர்ஸ் 12 பேர் தான். எந்த அளவு அந்த 12 பேர் ஏன் அந்த சிறப்புக்குரியவங்கன்னு சொல்கிறோம்னா, இந்த 12 பேர்களுடைய சந்திப்பு ரசூலுல்லாவுக்கு எப்பொழுது மக்காவிலே சந்தித்து கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ இவங்க தான் போய் முதல்ல மதீனாவை ரசூலுல்லாவுடைய வருகைக்கு ரெடி பண்ணாங்க. இவங்க உள்ள நுழைவதற்கு தயார் நிலையில் ஏற்படுத்தினது இந்த 12 பேர். எப்பொழுது உடன்படிக்கை எடுத்தாங்களோ அந்த 12 பேர்களும் ஊர் முக்கியஸ்தர்கள், விஐபிகள், தலைவர்கள். இவங்க சொன்னால் இவங்களுக்கு கீழே 10 குடும்பம் ரெடியாக இருப்பாங்க. நூற்றுக்கணக்கான பேர் இவங்க சொல்ல கேட்க தயாராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட 12 லீடர்ஸ். இந்த 12 சஹாபாக்களுக்கும் எப்படி 10 சஹாபாக்களுக்கு ஒரு சிறப்பு இருந்ததோ இந்த 12 மதீனாவுடைய நட்சத்திர அந்தஸ்துக்குரிய அன்சாரி சஹாபாக்களுக்கு நொக்காபாக்கள், விஐபி சஹாபாக்கள், மதீனாவின் மந்திரிமார்கள். ஏன்னா இந்த 12 பேர்கள் போய் அங்கே ரெடி பண்ணலைன்னா ரசூலுல்லாஹ்வுல சிம்பிளாக உள்ள நுழைஞ்சிருக்க முடியாது. மதீனாவுடைய பயணம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய பயணம். அந்த மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் இந்த 12 பேர்கள் என்னைக்கு சந்தித்தாங்களோ அப்போ தான். அன்றைக்கி பாருங்கள், வெளிநாட்டிலேருந்தே ஒரு அமெரிக்காவிலேருந்தோ அல்லது பெரிய பெரிய ரஷ்யாவிலேருந்தோ ஒரு அமைச்சர் வந்து நம்ம இந்தியாவோடு ஒரு ஒப்பந்தம் போனவுடனே ஒரு பிஸ்னஸில் டெவலப் ஆகிடுதுல்ல. நாங்கள் இந்த கம்பியை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த கூடன்குளம் இந்த அனல் நிலையத்தில் ரஷ்யாக்காரன் வந்து நான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கானா இல்லையா அந்த கரண்ட் தயாரி பண்ணுறதுக்கு. இது மாதிரி அதை வேரூன்றுவதற்கு அவங்க ஃபவுண்டேஷன் போட்ட ஃபவுண்டர்களை இந்த 12 பேர் தான். அதனால தான் மதீனாவின் மந்திரிமார்கள் என்று உங்களுக்கு புரிவதற்காக சொல்லி காட்டினேன். இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பதில் போரில் கலந்து கொள்ளாட்டாலும் கூட அதில் என்ன சொன்னாங்க? பதில் போரில் கலந்து கொள்ளாதவங்க எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் பெருமானார்கிட்ட ஆரம்ப காலத்தில் உடன்படிக்கை உறுதிமொழி எடுத்தோமே அதவே நாங்கள் பாக்கியமாக நினைக்கிறோம். பதில் போரில் கலந்து கொள்வது மிஸ் ஆனால் கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 பேர் பெருமானாருடைய முதல் சந்திப்பு. என்றைக்குமே கஷ்டத்தில் கை கொடுத்தவங்களை கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாதுங்க. என்றைக்குமே ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கஷ்டத்தில். இன்றைக்கி உண்மையான பொஞ்சாதி யார்? ஆஸ்பத்திரியில் நமக்கு பணிவிட செய்தவோ தான் உண்மையான பொஞ்சாதி. ஆஸ்பத்திரியில் நம்ம இருக்கும்போது மூஞ்சியும் மோரையும் காட்டுறா பாருங்க, இவன் உண்மையான பொஞ்சாதி இல்லை. அதே மாதிரி வாலிபத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு நாம் வயோதிகத்தில் நம்மளை ஒதுக்குறா பாருங்க, இவ்வளோ நன்றி உண்டு. அதே மாதிரி இஸ்லாம் மைனாரிட்டியாக இருந்த காலத்திலே அதற்கு தோள் கொடுத்த அந்த 12 விஐபிகள் தான் இஸ்லாத்திலே பேர் சொல்லும் தலைவர்கள். ரசூலுல்லாஹ் ஆலோசனை நடத்துகிறா இருந்தால் இந்த தலைவர்களை தான் முதல்ல என்ன செய்வாங்க? அந்த கூட்டத்தில் இவங்களுடைய உறுதிமொழி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க கீழே 10 குடும்பம் இல்லை, 100 குடும்பம் சொன்னால் கேட்கும். இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டால் அந்த கட்சிக்காரன் எத்தனை கோடி பேர் இருக்கான் சொல்ல கேட்க ரெடியாக இருக்கானா இல்லையா? போராட்டம் பண்ணுன்னா சொல்ல ரெடியாக இருக்கானா இல்லையாங்க? அப்போ அந்த சொல்லுக்கு தலைவர் அறிவிப்பு செய்துட்டான்னு சொன்னோன்னு உத்தரவில் இறங்கிறானா இல்லையா? குடும்பத்தை எல்லாம் விட்டு போயிட்டானா இல்லையா? மதுரை மாநாட்டுக்கு நிறைய பேர் வீட்டுக்கே உழைச்சி கொடுக்கல, நிறைய பேர் ஓடிட்டான். ஞாயிற்றுக்கிழமை போனால் நாங்கள் மதுரையில் ஒரு மாநாட்டுக்கு நிறைய பேர் அன்றான காட்சி. அவங்க வீட்டில் குடிக்க கஞ்சி இல்லை, தலைவர் வர்றாரு அப்படின்னு போயிட்டான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய தலைமைத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஊரை ரசூலுல்லாவை ஹீரோவாக ஆக்கி காட்டு. ரசூலுல்லா வந்து மக்காவில் அந்த தாய் மண்ணை சார்ந்தவங்க அவங்க உயிருக்கு தலைக்கு விளை வச்ச நேரத்தில் கூட இந்த மண்ணினுடைய அரசராக நாம் ஆக்கி காட்டணும் என்று நினைத்த அந்த கதாநாயகர்கள் இந்த 12 சஹாபாக்கள். அதனால் இவங்களை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக சொல்லி காட்டுறேன். ஆக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமானாருக்கு கல்யாணம் நடந்தது
ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடத்தினாங்க. அவங்களோடு நல்ல முறையில் இருந்து கடைசி வரைக்கும் இருந்தவங்க 11 பேர் தான். ஆனால் இன்னொரு 12 மனைவிமார்கள் இருக்காங்க. அவங்களோடு கல்யாணம் நடந்து வாழ்க்கை நடக்கவே இல்லை. ஆனால் அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. அஸ்தியா, அந்த பொம்பளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சவுலா, அம்ரா, நோமான், மலிகா, பாத்திமா பின்துல் லஹாக்கு, ஆலியா, குபைலா, சபவு சலமியா, ஷராஃபு, லைலா, பனு கிஃபார் குடும்பத்தில் உள்ள ஒரு பொம்பளை. இந்த 12 பொஞ்சாதிமார்களும் கல்யாணம் முடிக்கப்பட்டவங்க. சில பேர் யாரோடு வாழ்க்கையே நடத்தலை. சில பேர்களை பெரும்பாலும் எல்லாரையும் பிரிஞ்சிட்டாங்க. அவங்களோடு வாழ்க்கை நடத்தவே இல்லை. இந்த 12 பேர்கள் சில பேர் விவாகரத்து பண்ணிட்டாங்க, தலாக் சொல்லிட்டாங்க, சில பேர் விபத்தில் இறந்துனாங்க. கல்யாணம் முடிச்சு சேரத்துக்கு முந்தி இந்த 12 பேர்களுக்கும் கல்யாணம் நடந்தது, வாழ்க்கை நடக்குது. ஆக பெருமானாரோடு திருமணம் நடந்தது 23 பேர். உறவு இல்லற உறவு வைத்து கொண்டவர்கள் 11 பேர். நானும் 12 பேர்கள் உறவு இல்லாமலேயே முறிவு ஏற்பட்டது. சில பேர்களுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டது. அந்த 12 மனைவிமார்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வோடு அவங்களுக்கு அத்தியாயம் ஆரம்பிக்கவே இல்லையே. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுத்து பாருங்கள், 12 எழுத்து தான் இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் தப்சீல் எடுத்து பாருங்கள், 12 எழுத்து தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது பற்றிங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் நான் இறைவன் ஒருவன் என்று சொல்வேன், நபியை இறுதி நபி என்று சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அவன் காதியானி ஆயிடுவான். காதியானி என்ன சொல்கிறான்? மிர்சா குலாம்னு ஒருத்தன் யாரும் அவன் தான் இறுதி நபின்ல சொன்னான். அவங்க எப்படி நபியை இவனு நபின்னு சொன்னான். ஆக லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹுடைய கருத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் அந்த கருத்து என்ன செய்யாது, பொருந்தாது. இன்றைக்கி நாத்திகவாதி சொல்கிறான் கடவுள் இல்லைங்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் அவனும் சொல்கிறான் நாங்கள் கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருத்தனை தவிர நம்ம சொல்கிறோம் அல்லாவே இல்லைங்கிறான். வெறும் கடவுள் இல்லைங்கிற 50% நமக்கும் நாத்திகவாதிக்கும் 50% சம்மந்தம் இருக்குது. லா இலாஹ இல்ல கடவுள் இல்லை, அவனும் கடவுள் இல்லைங்க. அடுத்து என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் ஒரு கடவுளை தவிர சொல்கிறோமே இல்லையா? அவன் எவனுமே இல்லைங்கிறான். அது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹுக்கு 12 எழுத்து என்றால் நம்பர் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாருங்கள், அதுவும் 12 எழுத்து தான் இருக்குது. இந்த ரசூலுல்லாஹுக்கும் அல்லாஹுக்கும் எப்படி இந்த தொடர்பு இருக்கோ அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கலீஃபாக்கள், பெருமானாருடைய 4 பிரதிநிதிகள், ஆட்சியிலே பிரதிநிதிகள், பெருமானாரினுடைய ஆட்சியை நடத்தியவர்கள். இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சி செய்திருக்காங்க. அந்த கட்சியை ஆரம்பித்தவருக்கும் இன்றைக்கி ஆட்சி நடத்துறவனுக்கு சம்மந்தமே இருக்குது. பார்த்தீங்களா? ஏதோ ஒரு சின்னம் கிடச்சிச்சு, ஓட்டில் ஜெயிச்சிட்டான். ஆனால் சஹாபாக்கள் அப்படி கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலிலான் 4 பேரும் ரசூலுல்லாஹ்வை இல்லாட்டாலும் அவங்க இருக்கிற மாதிரியே அவங்க கண் முன்னால் எப்படி இருந்தால் ஆட்சி நடத்துனாங்களோ அப்படி நடத்துனாங்க. அதனால தான் நேர்மையான கலீஃபாக்கள் என்று அவர்களுக்கு அடைமொழி உண்டு. அந்த 4 கலீஃபாக்களுடைய பேர் பாருங்கள், 12 எழுத்தான் வரும். அபூபக்கர் சித்திக் எழுதி பாருங்கள். உமர் இப்னுல் கத்தாப் 12 எழுத்து, நான் கூட்டி பார்த்தேன். உஸ்மான் இப்னு அஃபான் 12 எழுத்தாக இருக்கும். அலி இப்னு அபி தாலிப் 12, நான் சொல்லலைங்க, தப்சீருல் பயான்லேயே எடுத்து சொல்லுவார் விரிவுரையில். நான் எழுதி பார்த்தேன் அவர் சொல்கிறது கரெக்டான. அப்போ 4 சஹாபாக்களுடைய பேர்களும் பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரோடு எண்ணிக்கையில் கூட ஒத்துமை இருக்குது. இந்த 4 பேரும் பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குறைஷி குலத்தில் சில பேர் 4வது தலைமுறையில் போய் ஒன்று சேருவாங்க, சில பேர் 3வது தலைமுறையில் 3வது பாட்டனாரில் ஒன்று சேருவாங்க, சிலவங்க 2வது பாட்டனாரில் ஒன்று சேருவாங்க. அலி ரலியல்லாஹுடைய அப்பாவும் ரசூலுல்லாஹ்வுடைய அப்பாவும் ஒன்று தானே. அலில்லான்னு யார்? அப்துல் முத்தலீப், அபு தாலிபுடைய மகன். அபு தாலிபுடைய வாப்பா தான் அப்துல் முத்தலீப். ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாரும் அப்துல் முத்தலீப் தானே. அப்போ சில பேர் 1வது பாட்டனாரில் ஒன்று சேர்றாங்க. 4 பேரும் குறைஷி குலத்தை சார்ந்தவர். ஆக இந்த 12 தொடர்புங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, என் உம்மத்துமாரில் நயமஞ்சவர்கள் சில பேர் வருவான். இன்றைக்கி எத்தனையோ பேர் நான் தான் சத்தியவாதின்னு கொடி பிடிச்சிட்டு கொடி வச்சுக்கிட்டு சேவை செய்யிட்டு நிறைய பேர் இந்த காரை தூக்கிட்டு பிரியாணி போட்டு சட்டியை தூக்கிட்டு பிரியாணி போட்டு அடையலாம்.
இந்த மழை நேரத்தில் மட்டும் ஒரு பிரியாணி பொட்டலத்தையும் பால் பாக்கெட்டையும் போட்டுக்கிட்டு நான் தான் சேவை செய்தேன், நான் தான் சத்தியவாதி. பிரியாணி பொட்டலம் கொடுத்தவனெல்லாம் பால் பாக்கெட்டு போட்டவனெல்லாம் சத்தியவாதி ஆயிட முடியுமா, சுருக்கவாதி ஆயிட முடியுமா? அது ஒரு வீடியோ. எங்கெல்லாம் கார் போகுதோ அங்கே பிரியாணிக்கு ஒரு போட்டால் நம்ம பக்கத்தில் நோன்பு வருதா இல்லையா கலெக்ஷன் பண்ணது. 3 மாதம் தாங்க இருக்குது நோன்பு வர்றதுக்கு. இவன் போடுறது ஒரு 10 லட்ச ரூபா போட்டால் 10 கோடி ரூபா அந்த வீடியோவை பார்த்து அடிச்சிடுவான். ஆக இந்த சும்மா சேவை செய்கிறது வலது கைக்கு தெரிகிறது, இடது கைக்கு தெரியாமல் செய்கிறது தான் 7 பேர்கள் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார்கள். தான் செய்கிற தர்மத்தை அடுத்தவங்களுக்கு காட்டவே மாட்டாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி பார்க்கல வீடியோ வச்சுக்கிட்டு தான் ஏதோ சேவையாக செய்யும், ஃபோட்டோ எடுங்க, அங்கங்கே ஃப்ளெக்ஸ் போர்டு வைங்க, அது நடத்தணும் இது நடத்தணும். பார்த்தா இத்தனை கோடி அவன் ரூபாய் எடுத்தான் எனக்கு தரலன்னு சொல்லி அப்படி பிரிஞ்சுட்டு ஓடுறான் பாதி பேர். அவன் இவ்வளோ களவாண்டிட்டான், இவன் இவ்வளோ திருடிட்டான். எதுக்கு சொல்கிறோம்னா, உம்மத்துமார்களில் முனாஃபிக்கு பையா சில பேர் வருவான், 12 பேர் வருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உம்மத்திலே 12 பேர் வருவார்கள். நாம் 12ல் எந்த 12ஆக இருக்கணும், அதுக்கு தான் அந்த பையனை சொல்கிறேன். 12ல் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நாம் எந்த 12 இருக்கணும்? இஸ்லாமிய கொடை வள்ளல்கள் சுயூத்தி இமாம் தன்னுடைய கிதாபில் எழுதுவார், கன்சுல் மத்பூன், புதையல். அந்த கிதாபுக்கு பேரே புதையல், புதைக்கப்பட்ட புதையல்னு அந்த கிதாபு. புதைக்கப்பட்ட பொக்கிஷன்னே அந்த கிதாப். அப்படின்னா எவ்வளோ முக்கியமான விஷயம். இஸ்லாமிய வரலாற்றிலே கொடை வள்ளல்கள் 12 பேர் எழுதுவார். அப்புறம் மற்றவங்களாம் கொடை கொடுக்குறேன்னா அவங்களுடைய கொடையெல்லாம் அடிக்கவே முடியாது. கடல் மாதிரி கொடை கொடுத்தவங்கன்னு ஒரு 12 பேர் எழுதியிருப்பாங்க சுயத்தியமாக. அவங்கள 12 பேர் அவங்க இஸ்லாத்தில் கோடிக்கான பேர் கொடை கொடுக்குறான். இவன் என்ன கொடுத்தான்? அந்த 12 பேர்லாம் வரலாற்றில் இடம் பிடித்த வரலாற்று நாயகர்கள். அவங்கெல்லாம் எல்லாருக்கும் விஞ்ஞானி சொல்லுமா? அதே மாதிரி அந்த கொடை வள்ளல் உள்ள 12 பேரில் நம்ம அந்த 12ல் ஒரு ஆளாக இருக்கணும். இந்த முனாபிக்கு 12 பேரில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உம்மத்தில் ஒரு 12 பேர் வருவாங்க. அந்த 12 பேர் எப்படிப்பட்டவங்கன்னா அல்லாஹ் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பான் தெரியுமா? முனாபிக்குன்னா என்னது? அவன்கிட்ட பேச்சுன்னா என்ன? சண்டை போட்டால் கெட்ட வார்த்தை பேசுவான், சொன்னால் பேச்சு சுத்தம் இருக்காது. ஏன்னா ஏமாத்து வேலை பண்ணுவான், ஏன்னா சண்டை போட்டால் அசிங்கமாக திட்டுவான். இந்த மாதிரி உள்ளதை நம்பிக்கை துரோகம் பண்ணுவான், பொய் பித்தலாட்டு நிறைய அடித்து விடுவான். அதுதான் அது முனாபிக்கு. உம்மத்தில் முனாபிக்கு போய் வருவான். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்னா அவன் ஹார்ட்டில் ஒரு கட்டியை கொடுப்பான். அல்ல அவன் ஹார்ட்டில் ஒரு கட்டியை எல்லாம் ஏற்படுத்துவான். ஹார்ட்டில் கட்டி வயிற்றில் வரும், எங்கெங்கெல்லாமல் வரும். அல்லா காப்பாற்றுறான். இன்ன தக்ஃபீஹும் துபைலா, அவர்களுக்கு துபைலா என்ற ஒரு நெருப்பு கட்டியே அவர்களுக்கு போதும். அவங்களுக்கு துபைலா என்ற ஒரு நெருப்பு கட்டியே போதும். அந்த கட்டி வந்துட்டுன்னு செத்துருவானா. ரொம்ப நாள் இல்லை, சில நாட்கள்லேயே செத்துருவானா. அவ்வளோ பெரிய கொடுமையான கட்டி. சில கேன்சர் கூட 6-7 மாதம் 9 மாதம் வரைக்கும் நீடிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அது ஒரு சில நாள்லேயே ஆளை கொன்றும். அந்த நெருப்பு கட்டி எந்த அளவுனா அவருடைய தோலில் கை வச்சாலே அடுப்பில் கை வச்ச மாதிரி இருக்குமா. அதனுடைய எஃபெக்ட் எங்கே இருக்கும்? காய்ச்சல் 100 டிகிரியாக இருந்தால் கை வைக்க முடியாத அளவு இருக்குமா இல்லையாங்க? கழுத்தில் பார்த்துருங்களா? என்னப்பா இவ்வளோ கையை வைக்க முடியலை. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு காய்ச்சல் வந்தது, நிமோனியா காய்ச்சல். காய்ச்சலில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கை வச்சே வைக்க முடியல. என்ன நான் இதுமே இவ்வளோ சூடாக இருக்குது எப்படி தாங்குறீங்க? எனக்கு 200 டிகிரி காய்ச்சல்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100க்கு மேலே 110 ஆள் க்ளோஸ் ஆகிக்குவான். நான் 2 மடங்கு காய்ச்சல் எனக்கு இருக்குது. ஏன்னா அல்ல எனக்கு 2 மடங்கு நன்மை தருவதற்காக வேண்டி நீ 200 டிகிரி யாராவது தாங்க முடியுமாங்க? தாங்க முடியுமா? அவுட் ஆகிரும். ஏன்னா டாக்டர் வந்து சொன்னார் 250 பவர் காய்ச்சல் மாத்திரை இருக்குது, 500 பவர் காய்ச்சல் மாத்திரை இருக்குது, 650 பவர் மாத்திரை இருக்குது, 1500 மேலே காய்ச்சல். அதெல்லாம் குளுக்கோஸ் போட்டால் தான் அந்த காய்ச்சல் இறங்கும். 650க்கு மேலே பவர் போட்டால் மாத்திரை போட்டால் இறங்காது. சரி, இப்போ அது மெடிக்கலாக போயிடும் கடைசியில். இப்போ அது விஷயத்துக்கு வருவோம். ஆக அவங்களுக்கு எதுவே போதும், துபைலா என்ற நெருப்பு கட்டியே போதும். அவன் நெஞ்சு கழுத்துக்கு மேலே கை வச்சாலே அந்த பயங்கர சூடு எஃபெக்ட், இங்கே உள்ள நெருப்பு கட்டியினுடைய எஃபெக்ட் இங்கே எதிரொலிக்கும், தோலில் எதிரொலிக்கும்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு 12 விஷயத்தை எழுதியிருப்பாங்க கல்வியுமா. இந்த 12 மறதியை ஏற்படுத்தும், உடலை பாதிக்கும். ஒன்று, இப்போ அது ரத்தம் எடுக்கும்போது கழுத்து நரம்பில் ரத்தம் எடுக்கக்கூடாது. கையில் ரத்தம் எடுக்கிறோமா இல்லையாங்க? கழுத்து பிடரியினுடைய பொற்றில் ரத்தம் எடுத்தால் மறதி ஏற்படுத்தும். எலி வாய் வைத்ததை சாப்பிடுவது, புளிப்பானதை சாப்பிடுவது, அதே போல் பேனை உயிரோடு பிடிச்சி கீழே போடுறது, சாஞ்சிக்கிட்டே சாப்பிடுவது,
சுத்தமான தண்ணியில் ஒன்றுக்கு இருப்பது, விரலால் விளையாடுவது, பெண்களுக்கு மத்தியிலே வாக்கிங் போகிறது, மண்ணறையில் எழுதப்பட்டதை படிப்பது, பிஸ்மி இல்லாமல் சாப்பிடுவது, அசர் தொழுத பிறகு தூங்குவது. இதில் வருங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். அசர் தொழுத பிறகு தூங்குனா என்ன பிரம பிடிச்ச மாதிரி இருக்கும்பா சொல்லுவோமா இல்லையாங்க. மதியம் சாப்பிட்ட பிறகு ஒன்றும் தூங்கவும் தெரியாது, காலைல தூங்க ஒன்றும் தெரியாது, அசர் பிறகு தூங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒன்றுமே மூளை வேலை செய்யாது. இந்த மாதிரி இறந்து கிடக்கிற தூக்கில் கிடக்கிறவனை பார்க்குறது, இப்படி ஒரு 12 விஷயம் எழுதுவாங்க. இதெல்லாம் எதை ஏற்படுத்தும்? மறதியை ஏற்படுத்தும். ஆக 12 விஷயங்களாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. 12 விஷயங்கள் நபிமார்களுடைய பொற்குணங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புவாங்க. அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்தா அது பாருங்க, தர்மம் கொடுக்க ஒன்றுக்கு 10 கிடைக்கும், நம்புவாங்க. இவன் நம்ப மாட்டான் கஞ்சப்பையா. என்ன வரக்கணமே இன்றைக்கே வரக்கணமேம்பா, இன்றைக்கி கொடுத்து இன்றைக்கே வந்தா அது எப்படி வரும்? ஒரு வீடு கட்டினா 6 மாதம் ஆகுதுலங்க, ஒரு புள்ள வயிற்றில் இருக்குது 10 மாதம் ஆகுதுலங்க. சொல்கிறோம்ல, அல்லாட்ட மட்டும் அடுத்த நிமிஷம் 10 ரூபா நான் 100 ரூபா கொடுத்தேன், பார்த்தா 1000 ரூபா வரங்கானா அப்படின்னு பார்க்காங்க. ஆக அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புவாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகளை நம்பவே மாட்டாங்க. அவன் அல்லாஹ் இருக்கா, இவனை என்ன நம்புறது? பெத்த பையனை கூட நம்ப மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பிலிருந்து நிராசை ஆகிடுவாங்க. அதே மாதிரி 3வது, ஷைத்தானோடு விரோதிப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தன்னுடைய காரியத்தை தான் முன்னோக்கம் தான், அடுத்தவனை பற்றியே பார்க்க மாட்டாங்க. அவன் என்ன செய்யணும், இவன் என்ன செய்யணும், தான் என்ன செய்யணும், நீ என்ன செய்தாய். ஒரு அறிஞன் சொன்னார், இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன செய்தேன்னு கேள், இந்த சமுதாயம் உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்காத அப்படின்னு சொன்னார் ஒரு அறிஞர். அதே மாதிரி தம் வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க, படைப்பினங்கள் மீது பாசமாக இருப்பாங்க. மக்களுடைய நோவினையை சகித்து கொள்வார்கள். சொர்க்கத்தை கொண்டு உறுதியாக இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அமல் செய்தால் அல்லாஹ் நம்ம அமலை வீணாக்க மாட்டான், நமக்கு நன்மை தருவான் அப்படின்னு நம்புவாங்க. அதே மாதிரி சத்திய இடத்தில் பணிவாக இருப்பாங்க. அதே இடத்துல தப்பு நடந்தால் கொதித்து எழுதுவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது சொன்னானா இல்லையா? இன்றைக்கி நிறைய பேருங்க நிறைய முக்கியமான இடத்துல வாயை திறக்கவே மாட்டான். கட்ட பஞ்சாயத்து போனவானே இல்லையா, பணக்கார வீட்டில் ஒரு அநியாயம் செஞ்சால் வாயை திறக்கவே மாட்டான் நிறைய பேர். நமக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு அநியாயமாக பஞ்சாயத்து பிள்ளைய வாழ விடாமல் இருக்கா, என்னங்க போய் நியாயம் கேட்டால் என்னங்க, அடிக்கடி அந்த பிரியாணி போட்டு தந்துக்கிட்டே இருக்கான், என்னத்தை போட்டு அவனை போய் நியாயம் பேசுறதுக்கு இருங்க, பிரியாணிக்கு அவன் நியாயம் பேச மாட்டாங்க அவன். இப்படிலாம் நிறைய பேர் இருக்கானா இல்லையாங்க? அதே மாதிரி சத்திய இடத்துல பணிவாக இருப்பார்கள். அதே மாதிரி விரோதமான எதிரிகள்கிட்ட என்ன உபதேசம் பண்ண மாட்டாங்க. எடுபடுமா ஏங்க நம்ம பயான நம்முடைய ரசிகர் கேட்பான், எதிரி கேட்பானா நம்ம பயான. அப்போ எதிரிகள் இடத்துல உபதேசம் பண்ண மாட்டாங்க. அவர்களுடைய முதல் செல்வத்தின் முதலே வறுமையாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வறுமையை பெருமையாக நினைப்பாங்க. இருக்கிற காசை எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டாங்க, தேவைக்கு மேலே காசு வைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் ஏழைகள் கொடுப்பாங்க. காசு இருக்காத வறுமையே எனக்கு பெருமைம்பான். அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, தங்களுடைய செல்வத்திலே தலையான செல்வமாக வறுமையை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி எவ்வளோ இருந்தாலும் நிறைய பத்த மாட்டுக்கு என்று ஒரு 12 விஷயத்தை என்ன செய்வாங்க. அதே மாதிரி எப்பொழுதும் ஒழுவோடு இருப்பாங்க. துன்யாவுடைய விஷயத்தை கொண்டு பெருமையே கொள்ள மாட்டாங்க, சந்தோஷமும் கொள்ள மாட்டாங்க. இந்த 12 விஷயங்கள் நபிமார்களுடைய பொறுப்புணர்கள் அல்ல. அந்த 12 விஷயங்களையும் நாம் நற்குணம் கொள்ளக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.